ஆபிரகாம் திறப்பிலே நின்ற ஜெபத்தை பற்றி பார்த்தோம். அதே போல் இந்த வாரம் நாம் அபிமெலேக்கின் ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதும் அபிமெலேக்கை பற்றி போடப்பட்டுள்ளது. 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தின் பின்பாகம் இவ்வாறு கூறப்படுகிறது: ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று அவன் கொஸ்டின் பண்ணுறான் ஆண்டவரை பார்த்து. அவர் ராத்திரி ஆண்டவர் அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி பேசுகிறார். ஏன்னா சாராள் சாராயை பார்த்து சகோதரின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லியிருப்பான். ஏட்டனா தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகும்போது காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரில் போய் தங்குறான். 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று அவன் சொன்னதுனால கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு. அப்போ கேராரின் ராஜா யாருன்னா அபிமெலேக்கு. அவன் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பிக்கும்போது தேவன் ராத்திரியில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் ஒருத்தனோட மனைவியாக இருக்கான்னு சொல்லிடுவார். சொன்னதும் அவன் சேராமல் இருப்பான். அதுக்கப்புறம் ஆகையால் அவன் ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை நீங்கள் அழிப்பீங்களா? இதே ஜெபத்தை நம்ம ஆபிரகாம் பண்ணதான் பார்த்துருப்போம். இப்போ அபிமெலேக்கு கேட்கான், நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீங்களா? இவன் தன்னோட சகோதரின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லலையா? அதனால தானே நான் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு நான் இதை செய்கிறேன்னு சொல்லுவான். அப்போ உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் அவன் செய்கிறேன்னு சொன்னதுனால சொன்னதும் அதனால தான் நான் நீ உத்தமத்தோடு செய்தாயின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதனால தான் நீ எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு விரோதமாக நம்ம உத்தம இருதயத்தோடு நாம் இருந்தோன்னா ஆண்டவர் நாம் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்மை அவர் காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்ய விடாதபடி, நாம் பாவம் செய்து நம் பாவத்தில் விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ள இடம் கொடுக்காமல் இருக்க அவர் நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் அந்த மனுஷனுடைய மனைவியை நீ அவனுக்கு அனுப்பி விட்டுரு. ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பலைன்னா, நீ அவளை சேர்ந்தீன்னா நீ சாவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவங்க குடும்பம் ஃபுல்லாக சாவீங்கன்னு சொல்லுவார். சொன்னதுனால இதனால் அவளத்தையும் அவன் அனுப்பி விட்ருவான். அவளை கொடிய பாவம் நான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் செய்யத்தகாத காரியத்தை நீ என்கிட்ட செய்யறியேன்னு சொல்லிடுவான். சொன்னதும் ஆபிரகாம் அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, போகிற இடத்துல என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். அவள் என் சகோதரி என்பது மெய்தான். ஏன்னா அவன் சகோதரி என்பது மெய்யா. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு அவள் குமாரத்தி அல்லன்னு சொல்லுவான். அதனால அவள் எனக்கு மனைவியானா. அப்போ என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரே திரிய செய்யும்போது, அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே சபதம் பண்ணியிருக்காங்க. சாராளும் ஆபிரகாம் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இது வச்சுருக்காங்க. நீ போகிற இடத்துலலாம் என்ன சகோதரன் என்று நீ சொல்லணும்னு சொன்னதும் உடனே அபிமெலேக்கு ஆடு மாடு வேலைக்காரி எல்லாரையும் ஆபிரகாம் கொடுத்து மனைவியாகிய சாராயும் திரும்ப கொடுத்துருவான். கொடுத்ததும் இந்த தேசம் எனக்கு முன்பாக இருக்குது, உனக்கு சம்மதியான இடத்துல நீ குடியிருன்னு சொல்லுவான். சொல்லும்போது சாராள் என்ன பண்ணுவான்னா, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசை கொடுத்தேன், எப்படி உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யார் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காடுக்காவதாகன்னு சொல்லுவான். அப்படி சொல்லி அவளை திட்டுவான். கடிந்து கொள்ளப்பட்டாலும் இருக்கு, அதை திட்டுறதுக்கு சமானம் அது. அப்புறம் அவருடைய மனைவியாக சாராள் நிமித்தமாக அபிமெலேக்கோட குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆண்டவர் கர்ப்பங்கள் எல்லாருடைய கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருப்பார். ஆபிரகாம் தேவனை நோக்கி அவங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கு அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகள் எல்லாருடைய கர்ப்பத்தை அடைச்சி வைக்க போய் எல்லாரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணுவார். அப்போ நம்ம என்ன இருக்கோம்னா, உத்தம இருதயம் இருந்துச்சுன்னா நாம் பாவம் செய்ய விடமாட்டார். உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகள் நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மளை பாவம் செய்கிறதுக்கும் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால
நாம் உத்தம இருதயத்தோடு வாழ்ந்து சுத்தமான கைகளோடு நாம் இருப்போமானால் நம்மை நாமே அவர் பாவத்தில் இருந்துமோ இல்லை மற்ற எல்லாவித காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை காப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் உத்தமமாய் வாழ்வோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அழைக்கிறார். ஆமென்.